வணக்கம் மக்களே. தமிழகத்தில் புது புரட்சி அலையே வீசி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு சில பேர் எதிர்பாராத முடிவாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த ரிசல்ட். ஒரு மாற்றம் வேணுங்கிறது நடந்திருக்கு. இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சது பெரிய விஷயம். எந்த ஒரு காசு பணமும் செலவு பண்ணலை. மற்ற எல்லா கட்சிகளும் என்ன பண்ணாங்க, எப்படி என்ன ஏது நிறைய எல்லாருக்கும் தெரியும். இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நாளைய முதல்வருங்கிறது இப்போ இருக்கிற காத்திருப்பு. இந்த ஏரியாவையே போலீஸ் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து எல்லாரையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் வருவாங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாம் நம்புவோமா? ஆனால் சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. நாம் எப்பவும் அதை எதிர்பார்த்தது தான். எப்பவும் இவங்களே மாறி 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 இருக்கிறது சுத்தமாக ஒரு அடுத்தது ஒரு மூன்றாவது அணி வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தது தான் இந்த வெற்றி. முதல் தேர்தலில் இந்த இப்படி ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத இருந்ததா சொல்லி இப்போ வட்டாரங்களில் செய்தி வந்துட்டு இருந்தது. அதை எடுத்து தான் நானும் போட்டிருக்கேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைக்கச்சது 1952 முதல் தேர்தலில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக. அப்புறம் கம்யூனிஸ்டுக்கிட்டேருந்து 2 பேரும் சேர்ந்து கூட்டம் அமைச்சதா சொல்லி நியூஸ் போட்டாங்க. அதுலேருந்து எடுத்த நியூஸ் தான் இதெல்லாம். இப்போ விசில் பறக்குது. விசில் போட்டாச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரும்பான்மையை கொடுத்தது நடிகர் விஜய் மட்டும்தான். சாரி விஜய் நடிகர் கிடையாது, முதலமைச்சர் விஜய். எம்ஜிஆர் அவர்களோட முதல் தேர்தல் களம் அபார வெற்றி. அவர் தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார். அவருக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றி விஜய் சார்து தான். கட்சி தொடங்கிய முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர். மிக பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியில் அமைச்சார். அவருக்கு அப்புறம் பல 5 ஆண்டுகள் மாறி மாறி 6 சகாப்தமாக மாறி மாறி இவங்களே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டோம். அவங்க நடிகர்கள் பல பேர் வந்தாங்க. ஆனால் யாராலையும் வெற்றி பெற முடியல. எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின ஓட்டு அதில் ஜெயலலிதா அம்மையார் அவங்க வாங்கினது. நடிகராக வந்து சாதித்தவங்க விஜயகாந்த் அவர்கள், அவர் வாங்கின ஓட்டு விகிதம் இதெல்லாம் டிவி நியூஸ் சேனல்லேருந்து தான் எடுத்தேன். இவங்களுக்கு அடுத்தபடியாக வெற்றி வாகை சூடினது நடிகராக வந்து நடிகர் விஜய் அவர்கள் தான் நாளைய முதல்வர். நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சிலர் கட்சி தொடங்கியிருக்காங்க, சிலர் மற்ற கட்சியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் யாரும் இந்த அளவுக்கு பெரும்பான்மையை நிரூபித்தது கிடையாது. எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத இந்த அளவுக்கு ஒரு அபார வெற்றி. தமிழகமே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்திருக்காங்க போல இருக்கு. வந்த முதல் தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி. புதுசாக யாராவது வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு விஜய் அவர்கள் வந்தது மக்களுக்கு பேராதரவாக இருக்குது. வேலு நாச்சியார் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கோம். அஞ்சலை அம்மாவை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜய் அவங்க கட்சி தொடங்கினதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஓட்டு போட்டது எதிர்பாராதது மாதிரி இருந்துச்சு. திடீர்னு சரன்னு நேற்று டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பேருக்கு வந்தது. ஆச்சரியமாக இருந்தாலும்
சந்தோஷமாக தான் இருக்குது. புதுசாக ஒரு மாற்றம் மாறி வரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். எப்பவும் இவங்களே மாறி 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 வந்துட்டு இருந்தது. இந்தியா இந்த தமிழ்நாடு அரசியல் இதுவே ஒரு மாதிரி இவங்க கையில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் நிறைய இது வந்தார். ஆனால் மக்கள் அவங்கள ஏற்றுக்கலை. சீமான், அன்புமணி அவர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க. மக்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கலை. நிறைய ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தது தான். 3வது அணி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு இப்போ தான் ஒரு முடிவு கிடச்சிருக்கு. எல்லாம் நன்மைக்கே. நாளைய முதல்வர் சூப்பராக விசில் போட்டாச்சு. இணையத்தையே கலக்கின இந்த பாட்டி தான். யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு விசைக்குன்னு இணையத்தையே கலக்கின விசில் பாட்டி. பாட்டியோட விசில் ஓஹோன்னு சவுண்டு கேட்குது. அழகாக இருந்தது பாட்டி விசில் போட்டது. பாட்டி விசில் போட்ட நேரமோ என்னமோ விசில் தமிழ்நாட்டையே கலக்குது. புதுசாக வந்திருக்காரோ என்ன செய்வாரோ என்னமோன்னு மக்கள் மத்தியில் எல்லாம் ஒரு பேச்சு இருக்குது. என்ன தள்ளுபடி பண்ணுறார், என்னத்தை மக்களுக்கு செய்கிறார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்குது. எல்லாம் நல்லதாக நடக்கும்.